டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நீ நம்ம என்ன பண்ண போறோம்னா 12th ஃபர்ஸ்ட் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபோர்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஃபோர்ஸே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபோர்ஸஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்போம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்லை நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸே எடுத்துங்களேன், புஷ் பண்ணுறோம்ல, புஷ் ஆர் புல். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் யார் ரீசன்? இந்த நார்மல் ஃபோர்ஸை இங்கேருந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்து கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு இதை பற்றி படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸோட பிரான்ச் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம். எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் லெசன். இப்போ எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஒரு வால்யூம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் சார் இதை நம்ம படிக்கணும், இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எலக்ட்ரோமேக்னட்டிசம் தான். எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கும் போது இது எல்லா ஃபோர்ஸுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக். என்ன மீனிங் அப்படின்னா, எலக்ட்ரோனா இங்கே சார்ஜ் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்னு அர்த்தம். அப்போ சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும் போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அதை பற்றி படிக்கிறது தான் இந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்ற இதோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 இயர்ஸ் அகோவே கிரீக் பீப்புள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆம்பர்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும். அது வந்து ஆம்பர், மரத்துல அந்த கோந்து மாதிரி வரும்ல, பிசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பர் அப்படிங்கிற ஒரு ரப்பர் மெட்டீரியல். இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அனிமல் ஃபர்ல ரப் பண்றாங்க. அனிமல் ஃபர், அதாவது தோல் சொல்றோம்ல, செம்மறியாட்டு தோல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அனிமல் ஃபர்ல ரப் பண்ணும்போது இட் கெட்ஸ் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி. அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இட்டுனா யாரை சொல்றோம்? அந்த ஆம்பர். ஸோ இட் கெட்ஸ் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன பண்ணுது, அங்கே உள்ள டஸ்ட்டு லீவ்ஸ் எல்லாத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. ஸோ அதனால அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா சார்ஜ்டு. இது எப்போ கண்டுபிடிச்சாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 20th செஞ்சுரியில் இப்போ நம்ம இருக்கோமா, இப்போ இந்த மாதிரி வேற எதுக்காக இந்த சார்ஜர் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ராடு, சும்மா நாம நார்மலாக கிளாஸ் வச்சுருக்கோம்ல, அது ஒரு ராடு மாதிரி கிளாஸ் ராடு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா அனிமல் ஃபர்ல தேய்க்கிறாங்க. ஒரு ரியாக்ஷன் இல்லை. அனிமல் ஃபர் இல்லாமல் சில்க் கிளாத்து. ஸோ சில்க் கிளாத்தில் ரப் பண்ணும் போது, ரப்புன்னு என்ன, அதை தேய்க்கிறோம். ஸோ அப்படி ரப் பண்ணும் போது இந்த சேம் ப்ராப்பர்ட்டி இதுக்கு வருது. எந்த ப்ராப்பர்ட்டி? இந்த சார்ஜுங்கிற ப்ராப்பர்ட்டி வருது. அப்ப ஒரு பொருள் வந்து சூட்டபிள் மெட்டீரியலோட ரப் பண்ணும் போது என்ன ஆகுது, சார்ஜ் நேச்சரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. சார்ஜ் 2 வகையான சார்ஜுன்னு சொல்றோம். ஒன்று வந்து பிளஸ், இன்னொன்று மைனஸ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே என்ன இருக்கும், பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதை நம்ம ரப் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, டிபெண்ட் அபான் இட்ஸ் நேச்சர், இட் மே பி அ பாசிட்டிவ் ஆர் இட் மே பி அ நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அசம்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ரப்பர் ராடு பார்த்தோம்ல, ரப்பர் இந்த ரெசின் சொல்லுவாங்க ஆம்பர். ஸோ ரப்பர் ராடு இப்போ நார்மலாக நியூட்ரலாக இருக்கும்போது இதில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். இப்போ நம்ம ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, இது ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. இதே கிளாஸ், இது என்ன மாறுது, இது வந்து கிளாஸ் ராடு எடுத்துங்க, நியூட்ரலாக இருக்கும், ரப் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக மாறும். அது எப்போ சூட்டபிள் மெட்டீரியல் ரப் பண்ணணும். ரப்பரை வந்து எதோட நான் இது பண்ணணும், அனிமல் ஃபர்ரோட. கிளாஸை வந்து சில்க் கிளாத்தோட ரப் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ அப்போ மைனஸ், இது வந்து மைனஸ் ஆகுது, இது வந்து ப்ளஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 வகையான சார்ஜ் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, சார்ஜர் ரப்பரை எடுத்துக்கிறாங்க, பக்கத்துல ஒரு சார்ஜர் ரப்பர் ராடை எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிடிச்சி ரிப்பல் பண்ணிடும். அதுவே சார்ஜு கிளாஸ் ராட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ரப்பர் ராடு, ஆக்சுவலி இதுவும் ரப்பர் ராடு தான். இதே கிளாஸ் ராடு பாருங்க, ரப்பர் ராடு ரிப்பல் ஈச் அதர்.
அதே ரப்பர் ராடு கிளாஸ் ராடு அட்ராக்ட் ஈச் அதர். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லைக் சார்ஜ் ஒரே மாதிரி ஒரு மைனஸ் மைனஸ். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அதே மாதிரி அன்லைக் சார்ஜஸ் அப்புறம் மைனஸ் பிளஸ், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. சரி, இது வரைக்கும் நம்ம சார்ஜை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தோம். இப்போ என்ன தெரிஞ்சிட்டோம், ரெண்டு வகையான சார்ஜ் இருக்கு. ஒன்று வந்து பிளஸ், இன்னொன்று வந்து மைனஸ். லைக் சார்ஜ் ரிப்பல் பண்ணோம், அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணணும். இப்போ சார்ஜை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜ் மொத்தம் 3 பாயிண்ட் சொல்கிறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜ்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன். பேஜ் நம்பர் 3ல இருப்பாரு. எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்புறம் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேவா. இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளுக்குமே என்ன இருக்குன்னா ஆட்டம் இருக்கும், மாலிகுல் இருக்குன்னு சொல்றோம். ஆட்டத்தாலானதானே ஒரு பொருள். அந்த ஆட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த சார்ஜ் இருக்கும், பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. இப்ப நான் சார் இருக்குன்னா எனக்கு ஒரு ஹைட் இருக்கும், வெயிட் இருக்கும், கலர் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோட கேரக்டர். இந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லா பொருளுக்குமே ஒரு காமனான ஒரு கேரக்டர் என்ன, சார்ஜ். ஒவ்வொரு வரைக்கும் இந்த ஸ்கெட்சில் சார்ஜ் இருக்கும், இந்த கேப்ல சார்ஜ் இருக்கும். ஓகேவா. ஆனா பொதுவா நியூட்ரலா இருக்கும், பிளஸ் மைனஸ் ஈக்குவலா இருக்கும். நம்ம இதை பிடிச்சி ஒரு ரப் பண்ணோம்னா இது மைனஸாகவும் மாறலாம், ப்ளஸ்ஸாகவும் மாறலாம், டிபெண்ட் அப்பான் த ஆப்ஜெக்ட் நேச்சர். ஓகேவா. அப்ப சார்ஜுங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார்ஜுங்கிறது ஃபண்டமெண்டல். இந்த தேர்ட் பேஜ்ல பாருங்க, இன்ஹீரியன்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பார்ட்டிகல். எந்த ஒரு பார்ட்டிகளுக்குன்னு உள்ள ஒரு நேச்சர் தான் அது சார்ஜ். அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம். அடுத்தது கன்சர்வேஷன். இந்த வார்த்தையை நீங்க 11th படிச்சிருப்பீங்க. கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். கன்சர்வேஷனா மீனிங் என்னது, கான்ஸ்டன்ட் இல்லாட்டி சேம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அப்ப இந்த உலகத்துல சார்ஜோட வேல்யூ கான்ஸ்டன்ட். இப்ப ஒரு ரப்பர் ராட் இருக்கு, இதுல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த ரப்பர்னா என்ன ஆகும், ஒரு சூட்டபிள் மெட்டீரியல் ரப்பர்னும் போது ஃபுல்லாவே நெகட்டிவா மாறுதுன்னு சொல்றோம், நெகட்டிவ் சார்ஜா மாறுது. சரி, இந்த சார்ஜ் எங்கேருந்து வந்துச்சு, அனிமல் ஃபர்லேருந்து தான் வந்துச்சு. இதை நம்ம வந்து உருவாக்கல. இப்போ ஒரு அனிமல் ஃபர் மேலதான் இதை வச்சிருக்கோம்னு வச்சுக்கேன். அனிமல் ஃபர் ஃபுல்லா என்னவாயிரும், அனிமல் ஃபர் ஃபுல்லா பிளஸ். இங்கேருந்து ஒரு 2 4 6 மைனஸ் இங்கே உள்ள போயிடுச்சுன்னா இங்கே 6 பிளஸ் இருக்க மாதிரி கணக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மைனஸ் எங்கே இருந்துச்சு, அனிமல் ஃபர்லேருந்து தான் உள்ள வந்திருக்கு. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இங்கேருந்து பிளஸ் வெளில வந்த மாதிரி எடுத்துக்க. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சார்ஜை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அப்போ சார்ஜோட வேல்யூ இந்த யூனிவர்ஸ்ல கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு 2 மார்க். இது வரைக்கும் நடத்தின எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், எதுவுமே எக்ஸாம் கிடையாது. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்ன கேட்டீங்கன்னா, சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா, நெட் சேஞ்ச் வந்து 0. ஏன்னா எவ்வளவு மைனஸ் இங்கே இருந்துச்சோ அவ்வளோ பிளஸ் அங்கே போயிருச்சு. அப்போ நெட் சேஞ்ச் வந்து 0. முன்னாடி டோட்டல் வேல்யூ நியூட்ரல் தானே, 0 தானே. இப்பயும் டோட்டல் வேல்யூ 0 தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இது மைனஸ் ஆயிடுச்சு, இது பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து கன்சர்வேஷன். அடுத்தது குவான்டைசேஷன். இது ஒரு 2 மார்க்மா. குவான்டைசேஷன் அதாவது அளவு. இப்போ சார்ஜ்னு சொல்றீங்களா சார், அப்போ ஒரு சார்ஜ்னா எவ்வளோ வேல்யூ இருக்கும், மினிமம் எவ்வளோ இருக்கும், இல்லை ஒரு பொருளில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும். இப்போ நம்ம 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக எஃப்னு ஒரு இடத்துல வந்திருக்கும். எஃப்னா என்ன மீன் பண்ணுது, எஃப்னா ஃபோர்ஸ். இந்த மாதிரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கியூ அப்படின்னு சொல்றாங்க. கியூன்னு என்ன அர்த்தம்னா சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். கியூன்னு என்ன, சார்ஜ். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல எவ்வளோ சார் சார்ஜ் நான் போட்டு ரப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ சார் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. Q ஈக்குவல் டு N இன்ட்டு இ. இந்த ஈங்கிறது ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மில்லிகன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சாங்க. அது செகண்ட் வால்யூம்ல வரும், பார்த்துக்கலாம். ஸோ ஈயோட வேல்யூ எல்லாம் கேட்டீங்கன்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். சீனா கூலும், சார்ஜோட யூனிட் வந்து கூலும். இப்போ ஃபோர்ஸோட யூனிட்னு சொல்றோம்ல, சார்ஜோட யூனிட், சார்ஜ் கியூவோட யூனிட் வந்து கூலும். ஓகேவா. அப்ப ஈயோட மினிமம் வேல்யூ வந்து 1.6 இன்ட்டு 10⁻−19. அப்ப சார்ஜோட மினிமம், இப்ப சொடக்கு போடுறோம், ஒரு செகண்ட் தான் மினிமம்ங்கிற அந்த மாதிரி சார்ஜோட மினிமம் வேல்யூ எவ்வளோங்க, 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். இப்ப ஏதோ ஒரு பொருள் இருக்கு, இந்த கேப் தான் இருக்கு, இதை போட்டு சார்ஜ் பண்ணிட்டேன். இதுல எவ்வளவு சார் சார்ஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா n டைம்ஸ் ஆஃப் இயா இருக்குமா. n இஸ் அ இண்டீஜர் அப்படின்ட்டாங்க. n இஸ் அ இண்டீஜர். இண்டீஜர் என்ன அர்த்தம், ஒரு ஹோல் நம்பரா இருக்கும், 1 2 3 4 அண்ட் so on.
அப்படிதான் இருக்கும்போது 1.5 2.5 இருக்காது, 1 2 3 தான் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ப்ளஸ்ல போட்டுங்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் தான் மைனஸ்ல போட்டுங்க. அப்ப இப்ப இந்த கேப்ல எத்தனை ஈ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 ஈ இருக்கலாம், 2 ஈ, 3 ஈ, 4 ஈ, 100 ஈ, 1000 ஈ, லட்சம் ஈ கூட இருக்கலாம். ஆனா ப்ராடக்ட் ஆஃப் ஈயா தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப கியூவோட வேல்யூ எப்படி இருக்கு? இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் ஈயா இருக்கு. ஈங்கிறதோட வேல்யூ கொடுத்தாச்சு. இதை 2ஆல பெருக்கலாம், 3ஆல, 4ஆல, 5ஆல, 10ஆல பெருக்கலாம் இல்லையா? 1.5 2.5 கிடையாதுமா. ஸோ அப்போ ஒரு குவான்டைசேஷன், ஒரு பொருள்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னா கியூ ஈக்குவல் என் இன்டு ஈன்னு சொல்றாங்க. என் இஸ் இன்டிஜர். அப்படி இல்லாட்டி என்னன்னு சொன்னா நம்பர் ஆஃப் சார்ஜஸ். இல்லை எலக்ட்ரான் நெகட்டிவா இருந்தால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்றோம், பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் சொல்றோம். இப்போ கியூ ஈக்குவல் டு என் இன்டு ஈங்கிறது தான் என்ன பண்றாங்க, குவான்டைசேஷன் பண்றாங்க. ஸோ கியூங்கிறது தான் சார்ஜ். ஸோ இதை வச்சு ஒரு சம் இருக்கு, அதை அப்படியே நம்ம பார்த்துருவோம். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதில் அப்படியே பாருங்க. ஓகே, இப்போ சார் நடத்தினது வந்து இந்த 2 2 மார்க் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 3ல இது ஒரு 2 மார்க், முக்கியமான 2 மார்க், அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி இங்க வந்து இந்த இடமோட தீன் ஆரம்பிங்க, சார்ஜ் கியூ ஆஃப் எனி ஆப்ஜெக்ட்ங்கிறது இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் ஈயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கியூ ஈக்குவல் என் இ. அப்போ அது வரைக்கும் நம்ம 2 2 மார்க் படிச்சா போகும், அது இடத்துல வேற எதுவும் வேண்டாம். இது வந்து ஒரு முக்கியமான சம் ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் சம் கம்பல்சரி 2 மார்க் கூட கேட்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு குழுமா சார்ஜ்ல 1 குழுமா சார்ஜ்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும்? இப்போ கியூ ஈக்குவல் என் ஃபார்முலா, என் ஈக்குவல் கியூ பை இ. கியூக்கு பதிலாக ஒரு குழு மட்டுங்க, ஈயோட வேல்யூ தரமாட்டாங்க, நம்ம தான் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா நான் வந்திருக்கேன் 6.25 10 power 18 எலக்ட்ரான். 2.5 கூட விட்டுருங்க, 6 டைம்ஸ் ஆஃப் 10 power 18 எலக்ட்ரான். இப்போ எங்க ஒரு பவுல் மாதிரி எடுத்தோமா, இப்போ ஒரு பவுல் மாதிரி இருக்கு, பவுல் காணா போச்சே, பவுல் உடஞ்சிருச்சு. சரி, இப்போ ஒரு பவுல் மாதிரி எடுத்துங்க, இந்த பவுல் ஃபுல்லா சார்ஜஸ் இருக்கதான் எடுத்துங்க, சார்ஜ் பார்ட்டிகல் கிடக்கதான் எடுத்துங்க. இப்போ என் கையில வந்து 1 கூலும் இருக்குன்னா இதை எண்ணி பார்த்தனா எத்தனை சார்ஜ் இருக்கும்? 10 power 18 சார்ஜஸ் இருக்கும். அது எலக்ட்ரான்னால எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த 3 பேஜுக்கு 2 2 மார்க் படிச்சா போதுமா?